فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وَاقْتُلُوهُمْ حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஓராண்டு காலம் இந்த கல்வி சாலையிலே தங்கி பாடம் பயின்று தாம் கற்ற மார்க்கத்தினுடைய அறிவு ஞானங்களை இன்னும் வருங்காலத்திலே தாம் வெளியில் சென்று கற்க இருக்கிற மார்க்க சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லிட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி இன்றைய தினம் இந்த கல்வி சாலையிலிருந்து வெளியிலே புறப்பட்டு செல்லுகிற மாணவ மாணவியர்களும் அவர்களை இந்த மார்க்க கல்வியினை கற்றிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே கொண்டு வந்து சேர்த்து அவர்களை படிக்க வைத்த அவர்களின் பெற்றோர்களும் கலந்திருக்கிற ஒரு நல்லது ஒரு சபையிலே நாம் இப்பொழுது கூடி அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் பெற்றோர்களின் கடமைகளும் பிள்ளைகளின் பொறுப்புகளும் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவனை வணங்கி வழிபட வேண்டும் எவ்வாறு என்பதை பற்றிய போதனைகளை மாத்திரம் நமக்கு சொல்லித்தராமல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தான் பிறந்ததிலிருந்து மரணத்தை தழுவுகிற வரை அவன் சந்திக்கின்ற எல்லா துறைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எவ்வாறு அதிலே தீர்வுகளை பெற்றிட வேண்டும் என்ற அளப்பரிய போதனைகளை எல்லாம் சேர்த்துத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தினை வழங்கி இருக்கிறான். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இன்றியமையாத மிக முக்கியமான இடத்தை பெறுகிற உறவு முறைகள் பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற உறவு முறைகள். அதிலே பெற்றோராக இருக்கிறவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகள் ஒன்று இரண்டல்ல. அவர்கள் தமது பிள்ளைகளின் காரியத்திலே எவ்வித கடமைகளை ஆற்றிட வேண்டும் என்பது குறித்து அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான போதனைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிலே மிக தெளிவாக ஒரு தடவை சொல்லுகிற பொழுது, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்திலே பிறக்கிற எந்த குழந்தைகளாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளுமே இஸ்லாம் என்ற இயற்கை நெறியிலேதான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவனை வணங்கி வழிபடக்கூடிய நல்ல இயற்கை உணர்வோடு தான் உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹப்பிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அவர்களுடைய அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை சில நேரத்திலே அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்கிற யூதனாக அல்லது கிறித்தவனாக அல்லது நெருப்பு வணங்கியாக ஒரு கெட்டவனாக மாற்றிவிடக்கூடியவர்கள் அவரது பெற்றோர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய போதனையாக இருந்தாலும் அளப்பரிய கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அற்புதமான சொல்லை நபிகள் நாயகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே ஒருவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு அவனுக்கு வழங்கப்படுகிற பல்வேறு வாய்ப்புகளில் மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்படுகிற குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வங்களை ஒருவன் எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து
தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை எவ்வாறு ஒரு மனிதன் ஒரு பெற்றோர் வளர்த்து ஆளாக்குகிறார்கள் என்பதனை பொறுத்து அதன் வழியாக கூட நாளை மறுமையிலே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே நமது குழந்தைகளை சரியான குழந்தைகளாக, மார்க்க அறிவுள்ள குழந்தைகளாக, இறை அச்சம் மிகுந்த குழந்தைகளாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை உணர்வு மிக்க குழந்தைகளாக நமது குழந்தைகளை நாம் வளர்த்து ஆளாக்கினால், அந்த குழந்தைகளின் பொருட்டினால், அந்த குழந்தைகளுடைய வழிபாடுகளினால், அந்த குழந்தைகளுடைய பிரார்த்தனைகளினால் நாளை மறுமையிலே எளிதான முறையிலே நாம் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நேர் எதிர்மறையாக நமது குழந்தைகளை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால், அந்த குழந்தைகளின் கோரிக்கையினால் நாம் நரகத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம். அதை கூட திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே போட்டு சில முகங்களை புரட்டப்படுமா. யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அதாஅனல்லாஹ வ அதாஅனர் ரசூலா. அந்த நரகிலே கிடக்கக்கூடிய மக்கள் புலம்புவார்களாம், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அதானா சாதத்தனாவ குபரானா, எங்களின் நல்லவர்களுக்கு அவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் பயணித்தோம், எங்களின் பெரியவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் பயணித்தோம். ஃபஅலல்லுன சபீலா, எங்களின் பெரியோர்கள், எங்களின் முன்னோர்கள், எங்களின் மூதாதையர்கள் எங்களை வழிகெடுத்து நாசமாக்கி விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைன் மினல் அஸாப், இறைவா எங்களை வழிகெடுத்த குற்றவாளிகளாக திகழக்கூடிய எங்களின் முன்னோர்களுக்கு, எங்களின் பெரியவர்களுக்கு அவர்களுக்கென்று வேதனை உண்டு. அவர்கள் தவறு செய்த காரணத்தினால் எங்களையும் சேர்த்து அவர்கள் தவறிலே தள்ளியதன் விளைவாக அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை வழங்கு என்று நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளே நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதிகப்படியான தீமைகளை, அதிகப்படியான தண்டனைகளை பெற்றுக்கொள்வதற்கு நமது பிள்ளை வளர்ப்பும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதனை திருமறை குர்ஆன் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படியானால் பிள்ளை வளர்ப்பு என்பது, ஒரு பெற்றோர் பிள்ளைகளின் விஷயத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்பது அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஏதோ இந்த உலகத்தோடு முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல. உலகத்திலே அக்கம் பக்கத்து வீட்டார்களால் பேசப்படுவது அல்லது ஏசப்படுவது அத்தோடு முடிந்து விடக்கூடிய ஒன்று அல்ல. உன் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறான், உங்க பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கிறீங்க, ரொம்ப சாலியான பிள்ளையா இருக்கிறான் என்று உலகத்தோடு பேசுறதோடு முடியாது. அல்லது உன் பிள்ளையா வளர்த்திருக்கிறான், புள்ள வளர்க்க தெரிஞ்சிருக்கா இவனுக்கு, இவனெல்லாம் எதுக்கு பிள்ளைய பெற்றான் என்று சில பேர் ஏசுவார்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஏச்சு பேச்சுக்களை வாங்கி தந்திருப்பார்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நற்பெயரை வாங்கி தந்திருப்பார்கள். அந்த நற்பெயரும் துர்ப்பெயரும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்று இல்லை, நாளை மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நமது குழந்தைகளின் விஷயத்தில், நாம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய பிள்ளைகளின் விஷயத்தில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதிலே மிக கவனத்தோடு நாம் அணுக ஆரம்பித்து விடுவோம். அதற்கு ஏராளமான வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. பிள்ளைகளின் விஷயத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாக, எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு கடமை, அவர்களுக்கு நல்ல அறிவு ஞானத்தை வழங்குவது. அவர்களை நல்ல கல்வி சாலையிலே சேர்த்துவிட்டு நல்ல படிக்க வைத்து நல்ல அறிவு கொடுப்பது பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்று எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். கல்வி அறிவு வழங்கப்பட வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. கல்வி என்பது தேவை. அறிவு ஞானம் இல்லாமல் ஒருவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. மற்ற மதத்தில் எல்லாம் ஒருவர் தன்னுடைய பெற்றோருக்கு, ஒருவர் இந்து மதத்தை சார்ந்த பெற்றோருக்கு பிறந்து விட்டால் அவரை இந்து என்று சொல்லிவிடுவார்கள். ஒருத்தர் கிறிஸ்தவராக இருக்கிறதுக்கு அவரை பெற்றெடுத்த பெற்றோர் கிறிஸ்தவராக இருந்து விட்டால் அவரும் கிறிஸ்தவராக அங்கீகரிக்கப்பட்டு விடுவார். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் முஸ்லீம் என்று அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பெற்றோர் முஸ்லீமாக இருந்தால் மாத்திரம் போதாது, நான் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும், இஸ்லாம் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி உண்டான அறிவு ஞானம் இல்லாமல் நான் முஸ்லீமாக இருக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. முதலிலே ஒருவன் முஸ்லீமாக வாழ்வதற்கு அதற்கு அடிப்படை இஸ்லாம் குறித்த அறிவு, திருமறை குறித்த அறிவு, இறைவன் குறித்த அறிவு, நபிகள் நாயகத்துடைய போதனைகளை பற்றி உண்டான அறிவு. அறிவு தான் ரொம்ப அடிப்படைங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அறிவு அதற்குத்தான் இன்றைய பெற்றோர்களில் பெரும்பாலானவர்கள் அதிகம் அக்கறை காட்டுகிறார்கள், தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு ஞானத்தை வழங்குவதற்கு. ஆனால் பலருடைய நினைப்பு என்ன தெரியுமா? பிள்ளைய படிக்க வச்சுட்டா போதுமானது, பிள்ளைக்கு நாம பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுட்டோம், ஒரு கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டிட்டோம், ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு பணத்தை கட்டிவிட்டோம், பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் நல்ல தரமான பள்ளிக்கூடத்தில்
தரமான கல்வி சாலைகளிலே நல்ல அதிகமான பணம் செலவழித்து நுனிநாக்கிலே ஆங்கிலம் பேசக்கூடிய அளவிற்கு நல்ல திறமை பெற்ற கல்வி சாலைகளில் சேர்த்தவர்களை படிக்க வைத்து விட்டால் அவர்களுக்கு அறிவு கொடுத்து விட்டோம் என்று பலரும் நினைக்கிறோம். கல்வி சாலையில் சேர்த்து விட்டால் அது அறிவு கொடுத்ததாக அர்த்தமா? அப்படி பார்த்தால் இன்றைக்கு யாருமே அறிவை கொடுக்கவே இல்லை. கல்வி சாலையிலே சேர்ப்பதுதான் அறிவுக்கு அடிப்படை என்று சொன்னால், ஒரு அறிவு எப்படி இருக்க வேண்டும், அறிவு பெற்றவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அறிவாளியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அப்படித்தான் இந்த படிப்பு படித்தவர்களின் வாழ்க்கை இருக்கிறதா? பெரும் பெரும் படிப்பு படிக்கிறார்கள், பெரிய பெரிய பட்டங்களை பெறுகிறார்கள். இங்க வாங்குற பட்டத்திலிருந்து வெளியில இருக்கிற மற்ற மற்ற கல்லூரிகளில் பெறக்கூடிய பட்டங்கள் வரைக்கும் எந்த பட்டத்தை எடுத்துக்கங்க, நிறைய பட்டம் வாங்கியவர்கள், நிறைய படித்தவர்கள் உண்மையிலே அறிவாளிகளாக இருக்கிறார்களா என்று சொன்னால் யாருமே அறிவாளியா இல்லை. அறிவுங்கிறது என்ன செய்யணும் என்று சொன்னால், அறிவு என்பது முதலிலே பணிவை தர வேண்டும். ஒரு காரியத்தை நான் அறிகிறேன் என்று சொன்னால், ஒரு செய்தியை நான் இப்பொழுது முதன் முதலாக இன்றைக்கு தான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அறிவு என்பது எனது அறியாமையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒன்று. இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியலையே. அறிவுங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னால், வாட்சை ரிப்பேர் பண்றது எப்படி இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கு நான் இதை பற்றி தெரிந்தால், நேற்று வரைக்கும் இது குறித்து நான் அறியாமையில் இருந்திருக்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியல. அறிய அறிய மமதை வரக்கூடாது. அறிந்து விட்டேன், தெரிந்து விட்டேன், அந்த சிந்தனை வரக்கூடாது. நான் பெரிய ஜீனியஸா இருக்கிறேன், அந்த உணர்வு வரக்கூடாது. நான் அறிய அறிய நான் இது குறித்து தெரியாமல் இருந்திருக்கிறேனே, நேற்று வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியலையே, அந்த விஷயம் தெரியலையே, அதை பத்தி படிக்கலையே, இதை பத்தி படிக்கலையே என்று சொல்லி நாம் படிக்கக்கூடிய அறியக்கூடிய ஒவ்வொரு அறிவு ஞானமும் நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்தக்கூடியதாக, இது குறித்து இவ்வளவு மூடனாக இத்தனை நாட்கள் எனது வாழ்க்கையை நான் கடத்தி இருக்கிறேன் என்று சொல்லி அறியாமையை உணர்வதற்கு தான் அறிவு அவசியம். ஆனால் இன்றைக்கு படித்து பெறக்கூடிய பட்டதாரிகள் யாரை எடுத்துக்கொள்ளுங்கள், 90% மேற்பட்ட பட்டதாரிகளுடைய நிலைமை என்ன? படித்து விட்டால் ஏதோ உலகத்தையே கரைத்து குடித்து விட்டதாக நினைப்பு. மமதையினுடைய உச்சியிலே அமர்ந்து கொள்கிறார்கள். பெருமை வந்து அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விடுகிறது. நான் படித்தவன், நான் பட்டம் பெற்றவன், நான் மிகப்பெரிய அறிவாளி. உண்மையிலே அந்த பெருமையுடைய வெளிப்பாடாக பலருடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். படிக்காதவரிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகள் எதுவுமே படித்தவரிடத்தில் காண முடியல. படிக்காத ரொம்ப பண்பாடா பேசுறார், ரொம்ப அன்பா பழகிறாரு, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றாரு. ஒருத்தர் வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது அவருடைய ஏதோ ஒரு பொருளை கீழே தவற விட்டுட்டார். படிக்காத பாமரன் என்ன செய்யறார், ஓடி போய் வண்டியில இருந்து இறங்கி டூ வீலரை நிப்பாட்டி ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி சாமானை ஏற்றி வச்சுட்டு உட்கார்றதுக்கு அவர் கஷ்டமா இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நாம பக்கத்துல சும்மாதானே நிக்கிறோம், கீழே உளுந்து கிடக்கிற தூக்கி கொடுப்போமே, யாரு செய்யறா? ஒரு படிக்காத பாமரன் செய்கிறார். அதே இடத்துல ஒரு படிச்ச பெரியார் நிற்கிறார், ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி நிற்கிறார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நிற்கிறார். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இது மாதிரி சாமான கீழே போட்டு நிற்கிறார். இவர் என்ன செய்கிறார்? பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிறார். வந்து இறங்கி எடுக்கட்டும், வேலைக்காரன் நானு, இவன் வச்சாளா நானு, வந்து எடுத்துட்டு போறான், இவனுக்கு செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? பார்வையெல்லாம் எப்படி இருக்குது? படித்தவர்களுடைய பார்வை முழுக்க முழுக்க மணி மைண்டடாவே இருக்கிறான். பொருளாதாரத்தை இவனுக்கு நான் இது சாமான தூக்கி கொடுத்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? பணத்தை மையமாக வைத்து படிக்கிறார்கள். அது பணத்தை கொடுக்கிறது, பண்பாட்டை கொடுக்கல, அன்பை கொடுக்கல, பரிவை கொடுக்கல, பக்குவத்தை கொடுக்கல. உண்மையில எது பண்பாட்டை கற்றுக் கொடுக்கவில்லையோ, எது அன்பை போதிக்கவில்லையோ, எது மனிதனை பக்குவப்படுத்தவில்லையோ அந்த படிப்பு உண்மையிலே படிப்பல்ல. அது பொருளாதார தேவைக்காக நீங்கள் செய்து கொண்ட ஏற்பாடு, உங்களுடைய பெருமைக்காக நீங்கள் செய்து கொண்ட ஏற்பாடு. அறிவுக்காக நீங்கள் செஞ்சீங்களா என்று சொன்னால் அறிவுக்காக அப்படிப்பட்ட ஆள் யாரும் செய்யல. உலகத்துல இப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம வழி கேட்கிறோம், இந்த வீட்டுக்கு எப்படி போறது? பெருநகர வாழ்க்கையில போய் பாருங்க, படிக்காத கிராமத்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய 2 ஊருக்கு போங்க, எங்க பார்த்தாலும் படிச்சவனா இருக்கலாம், எங்க பார்த்தாலும் எம்பிபிஎஸ், எங்க பார்த்தாலும் பி இன்ஜினியர், எங்க பார்த்தாலும் எம்டெக் முடிச்சிருக்கான், பெரிய பெரிய படிப்பு படித்த பட்டதாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில போய் நீங்க ஒருத்தர் இடத்துல முகவரி கேளுங்க, இந்த வீட்டுக்கு எப்படி போறது, அட்ரஸ் எப்படி போறது? சில பேர் சொல்லுவான், சில பேர் ஏற்குமான சென்னை மாதிரியான ஊர்ல போய் கேட்டீங்கன்னு வச்சுக்குவோம், நேர வலது பக்கத்துல இந்த பக்கம் இருக்கு ரூட்டு, நேர இங்கிட்டு போமா, நேர் எதிர் திசையில கை காட்டும். அங்க போய் முட்டி அங்க எவனையாவது ஒருத்தரை பார்த்து திரும்ப அங்கிருந்து கிளம்பி வரணும். பல பேருடைய நிலைமை இப்படி எல்லாம் இருக்குது. படிச்சவன் என்ன செய்யறாரு, பலரு உட்கார்ந்துகிட்டே ரூட்டு போட்டு மேப்பு போட்டுலாம் காட்டுவாங்க. சில பேர்
இப்படி போய் ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்பி அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் வரும், அதுல முதல் வீடு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பாமரர்களை போய் பாருங்கள், படிக்காத இடத்துல போய் கேளுங்க, கிராமத்துல அட்ரஸ் அந்த வீட்டுக்கா போகணும், யார் இந்த சாமி ஐயா வீட்டுக்கா போகணும், கூட்டு கையோட கூட்டி கொண்டு போய் வீட்டு வாசலிலே இறக்கி விட்டு வரக்கூடிய பண்பாடு படித்தவனிடத்திலே இருக்கிறதா படிக்காதவனிடத்திலே இருக்கிறதா? யாரு படிக்கலையோ அது மாதிரி ஆட்கள் இப்படி எல்லாம் செய்யறாங்க. மெத்த படிச்சவர் மேதாவி மாதிரி நடந்துக்கிறார், அது தேவையில்லை. அதான் சொல்லி போக வேண்டியதானே. வேற மெனக்கிட்டு உங்களை கொண்டு போய் வீட்டு வாசல்ல கொண்டு விடுவாங்களாக்கும், வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தா தான் திம்பாராக்கும், கையில கொடுத்தா உரிக்க தெரியாதோ என்றெல்லாம் லாஜிக் பேசுவார்கள், தத்துவம் பேசுவார்கள், தர்க்கம் பேசுவார்கள். உண்மையில இந்த தர்க்கம் அவனுக்கு இந்த படிப்பு அந்த தர்க்கத்தை தந்திருக்குது, பண்பாட்டை தரல. வெளியில உள்ளவன் படிச்ச படிப்பு அப்படின்னா நம்ம மக்கள் படிச்ச படிப்பு எப்படி? நம்மள பக்குவப்பட்ட பலரும் வெளியில எப்படி சில பேர் பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி நம்மிலும் இந்த மார்க்க ரீதியான அறிவு ஞானத்தை பெற்று செல்கிறார்களே இவர்களிலேயும் பக்குவப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் பெரும்பாலும் பக்குவப்பட்டவர்களா இருக்கிறார்களா? நிலைமை எப்படி இருக்குது? இங்கேயும் உள்டாவத்தான் இருக்கு. இங்கேயும் 90% 10% அந்த கணக்கு தான் இருக்கு. வெளியில எப்படி 90% படிச்சவன் கெட்டு போயிருக்கிறானோ, பெருமையில மமதையில வெறி பிடிச்சு அலைகிறானோ, அது மாதிரி இங்க எப்படி நம்ம ஆலிம் ஓதியாச்சு. நம்ம எத்தனை வருஷம் ஓதிருக்கோம்? ஒரு வருஷம்ல 365 நாள்ல உட்கார்ந்து படின்னு படிச்சு கிளின்னு கிழிச்சிருக்கோம்ல, பேப்பரை பூரா குரானை பூரா. வெளியில போயாச்சுன்னா அப்படி ஒரு விதமான என்னத்தையோ எல்லாவற்றையும் கரைத்து குடித்து விட்டதை போன்ற ஒரு பெருமித உணர்வு நம்மில் பலருடைய உள்ளத்துல. இங்க முடிச்சாச்சுன்னா பல பேர் இங்க மூட்டை கட்டுறதான். இங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போகும்போது கல்லூரியை முடித்து பட்டத்தை வாங்கி கொண்டு அது வரைக்கும் புரட்டிய புத்தகங்கள் எல்லாம் வீட்டுல போய் பரன்லதான் இருக்கும். மற்ற புத்தகம் எப்படி பரனுக்கு போகுது? பிளஸ் 2 படிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு. பிளஸ் 2 படிச்சு முடிச்சவர் என்ன பண்ணுவாரு? அடுத்த காலேஜுக்கு சேர்றதா மத்த எதுக்கு சேர்றதா அது எப்படி இருக்கட்டும், முதல்ல இதை கொண்டு போய் எடைக்கு போட்டு ஒரு 2 ரூபாய் வாங்கி கடல் தின்ட்டு போயிடுவார். அடுத்து நமக்கு அவனுக்கு உபயோகம் இல்லை. பிளஸ் 2 படிச்சவனுக்கு, 10th படிச்சவனுக்கு, 8th படிச்சவனுக்கு ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பாத்திருப்பீங்க தானே. உங்க வீட்லயே உங்க புள்ள 8th படிச்ச புள்ள போன வருஷம் 8th படிச்சான், இந்த வருஷம் 9th படிக்கிறான். அவன் கையில என்ன புக் இருக்குது? போன வருஷம் படிச்ச புத்தகம் இருக்குமா? ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவிக்காக கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது பேப்பர் வெளியில பழைய பேப்பர் பொறுக்கிறவன் தூக்கி இடைக்கு கொடுக்கப்பட்டு பேரிச்சம்பளம் வாங்கி திங்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விதத்துல அது முடிஞ்சு போச்சு, இனிமே அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி கொள்கிறார்களே, அதே மாதிரி நம்மளும் படிச்சாச்சு, எல்லாத்தையும் உள்ள ஏத்தியாச்சு, இனிமே துறக்க தேவையில்லை, அப்படியே தூக்கி கொண்டு போய் பரல்ல ஏற சொருகிற வேண்டியது. படித்த மாதிரியான ஒரு பெருமித உணர்வோடு மற்றவர்களை பார்க்கிற பொழுது ஒரு இழிவாக பார்ப்பது. நாங்க படிச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவார், ஆலிம் சாமார்ட்ட இருக்கு திமிர் இருக்குத, மத்த எவன்ட்ட எந்த படிப்பு படிச்சோட்டு இவன்ட்ட இருக்கு திமிர் இல்லவே இல்லை. ஆலிம் சார் போய் நிக்கிறவன் இந்த பொதுவாக அறிவுங்கிறது திமிர தருது. சாதாரணமா உலகத்துல தறிக்கட்டு போனவன் பல பேர் இருக்கிறான், பணத்தால நாசமா போனவன் இருக்கிறான். நான் தான் பெரிய பணக்காரன், என்ன மிஞ்ச ஆள் இல்லை அப்படி பெருமை அடிக்கிறவன் இருக்கிறான். நான் தான் பெரிய பலசாலி, என்ன மாதிரி பயில்வா யார் இருக்கிறா, தூக்கிட்டோம்ல 250 கிலோ அப்படி ஒரு மூச்சுல பெருமை அடிக்கிறவன் இருக்கிறான். நான் பெரிய அழகி, உலகத்திலே என்னதான் பெரிய அழகியா தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லிவிட்டு போடுற பூசிக்கிட்டு இருக்கிற அது மாதிரி பொம்பளை பெருமை அடிக்கிறவர்கள் இருக்கிறாரோ. இப்படி ஏதோ ஒரு விதத்துல பணத்திலே, அழகிலே, பலத்திலே, திறமையில பல விதத்துல பெருமை அடிச்சு நாசமா போறவ இருந்தால் கூட இந்த அறிவான நாசமா போறவன் இருக்கிறானே அவன் தான் ஜாஸ்தி. பணத்தில இருக்கிறவனுக்கு இருக்கிற பெருமையை விட, அழகிகளுக்கு இருக்கிற பெருமையை விட, பலசாலிக்கு இருக்கிற பெருமையை விட இந்த அறிவாளிக்கு இருக்கிற பெருமை இருக்குத. கொஞ்சம் சரக்கு விவரம் இருந்துச்சுன்னா மண்டக்கணமும் சேர்ந்துதான் இருக்கும். பேச்சு வழக்குல சொல்லும். நிஜமா அறிவு இருந்தா என்ன செய்யணும்? நிஜமான அறிவு மண்டக்கணத்தை இல்லாமல் ஆக்கணும், அதுதான் அறிவு. ஆனா பழக்கத்துல எப்படி இருக்குது? கொஞ்சம் விவரமா இருக்காருல்ல, அதனாலதான் மண்டக்கணமும் சேர்ந்து இருக்குது. செய்தான எடுத்துக்கங்க, அவன் பெரிய அறிவாளியான இல்லையா? அறிவாத்தனை பேசுனா பெருசா அல்ல இடத்துல சஜிதா செய்யணும் சொன்னா அல்ல சஜிதா செய்யணும் சொன்ன உடனே மலக்குமார்கள் சஜிதா செய்யறாங்க ஆதமுக்கு. இவன் செஞ்சானா? செய்யல. அல்லாஹ் கேட்கிறான், மா மனாக்க அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, எனது கரத்தால் படைத்த ஆதமுக்கு சஜிதா செய்வதை விட்டு முன்னை தடுத்தது எது? ஏன்டா அப்படி உட்கார்ந்து இருக்கிற, செய்ய வேண்டியதுடா. அவன் என்ன பதில் சொன்னா? அவன் லாஜிக் பேசுறா. ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்தாய், நெருப்பு தான் உயர்ந்தது, மண் தான் தாழ்ந்தது. அப்படியே பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரி அல்லாஹ் முன்னாடி மூதையை பேசிக்கிட்டு இருக்கு. நாசமாயிடுச்சா?
எதனால் கெட்டு போச்சு? இந்த அல்லாவே அப்படிதான் சொல்றான், இஸ்தக்பர, நீ பெருமை அடிக்க தேடுகிறாய், பெருமை வந்துருச்சு உன் உள்ளத்துல, இனிமே நீங்க இருக்க முடியாது. அப்ப பள்ளிக்கூடத்துல கல்வி சாலையில பணம் கட்டி பிள்ளைய சேர்த்து விட்டு படிச்சுட்டு வந்தா பிள்ளைக்கு அறிவு வந்துடும் நினைக்க கூடாது. பிள்ளைங்களுக்கு பாடத்தை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய, அவர்களை நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதை விட பல நூறு மடங்கு பொறுப்பு வீடுகளிலே பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நீங்க பிள்ளைங்களை வளர்க்க தவறினால், நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல தவறிவிட்டால் எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தது சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க கையில இருக்கும்போது அப்பதான் பிள்ளைங்களுடைய உள்ளத்துல அதிகமான செய்திகள் போய் பதியக்கூடிய பருவம் அது. வெளியில கொண்டு படிக்க வைப்பீங்க, எப்போ வைப்பீங்க? ஒரு கல்லூரியில கொண்டு சேர்ப்பீங்க, மதரசால கொண்டு சேர்ப்பீங்க. பிள்ளைங்களை எப்ப சேர்ப்பீங்க? 15 வயசுல, 17 வயசுல, 20 வயசுல, 23 இப்படி தானே சேர்ப்போம். அப்ப ஒரு வயசுல பிள்ளை எங்க இருந்துச்சு? 2 வயசுல எங்க இருந்துச்சு? 3 வயசுல எங்க இருந்துச்சு? இந்த 15-20 வயசுல படிக்கிற படிப்பை விட, பெறக்கூடிய அறிவை விட ஒரு வயசுல பெறக்கூடிய அறிவு தான் ஜாஸ்தியா. ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஒரு வயசு பிள்ளை இருக்கிற ஒன்னும் தெரியல நீங்க நினைப்பீங்க, அவன்கிட்ட பேசினா ஒன்னும் புரியாது நினைப்பீங்க. ஆனா இந்த ஒரு வயசு பிள்ளை கிரகிக்கிற அளவுக்கு 15 வயசு பையனால் கிரகிக்க முடியாது. ஆனா உங்களுக்கு தெரியாது, ஒரு வயசுங்கிறதுனால ரிப்ளை இல்லை. அவன் உங்களுக்கு நீங்க சொன்னது திருப்பி சொல்லல, நீங்க என்ன சொன்னீங்க அது மாதிரி அவன் செயல்படல. அதை பார்த்த உடனே பிள்ளைக்கு புரியல, குழந்தைக்கு தெரியல நினைக்கிறீங்க. ஆனா நிஜமாவே விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து விட்டு சொல்கிறார்கள், ஒரு வயது குழந்தை அதிகமாக கிரகிக்கிறது. அப்பம் போய் உள்ளத்துல உட்கார்றதுதான் பிற்காலத்துல பிள்ளைங்களுடைய அந்த வளர்ச்சியை தீர்மானிக்கிறது, அவர்களுடைய மனநிலையை தீர்மானிக்கிறது. அந்த பருவத்தில் நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான் உங்கள் பிள்ளை உருவாவார்கள். நாம எப்படி நடக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சின்னஞ்சிறு பருவத்தில் அந்த பிள்ளையோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? பல பேர் பிள்ளை இடத்துல பேசுறதுக்கு நேரமே ஒதுக்கிறது, ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ஆம்பளைங்கள்ல, பெற்றவர்கள, தந்தைமார்கள் பல பேருடைய நிலைமை என்ன? எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஒரே வேலை. அந்த ஸ்கூலுக்கு போயிருப்பான், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பிள்ளைக்கும் ஒரு தந்தைக்குமான தொடர்பு எவ்வளவு? ஒரு மாசத்துல அதிகபட்சமா 2 வார்த்தை பேசுறது, 4 வார்த்தை பேசுறது. நான் எக்ஸாம் எழுதிட்டியா, படிச்சுட்டியா, அல்லது அவன் செய்யற குறைய பூரா சுட்டி காட்டுறது. அந்த பாரு, அந்த வீட்டு பிள்ளைய பாரு, அவன் ஒழுங்கா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் மாடிக்கு மேல உட்காந்து, அது மாதிரி எப்ப பார்த்தாலும் படிச்சா மக்குன்னு அர்த்தம். அவன் மாதிரி உன் பிள்ளைய மக்கா பண்ணுவான். அரை மணி நேரம் படிச்சு விட்டு சாரு போய் எக்ஸாம் எழுதுறாங்க, அதை பாக்குறத விட்டுவிட்டு அவனை பாரு எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். உன் பிள்ளைய மாதிரி படிக்க நாசமா போகும். எப்ப பார்த்தாலும் பிள்ளை புத்தகத்துல படிக்க தேவையில்லை, உன்னுடைய பேச்சில படிக்கும், நம்முடைய வார்த்தைகள்ல படிக்கும், நம்முடைய செயல்பாடுகளை படிக்கும். நம்முடைய செயல்பாடுகளை கோட்டை விட்டுவிட்டு புள்ள படிக்கணும் 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 ஆசைப்பட்டா எப்படி படிக்கும்? பல பேர் அப்படித்தான் செய்யறோம். பிள்ளைய ரொம்ப கண்டிஷனா வளர்ப்பார். ஒரு நாள் அத்தா சட்டப்பையில இருந்து 50 பைசாவை தூக்கிட்டு போய் வெளியில போய் கடல் மிட்டாய் வாங்கி தின்றுப்பான். அத்தாக்கார் வருவார், பையில பாப்பார் 50 பைசா வச்சிருந்தமா காணமே. யார் வந்தா வீட்டுக்கு? ஒருத்தர் வரல, இவன் மட்டும்தான் இருக்கான். அவனை கூப்பிட வேண்டிய, ஏய் 50 பைசா எடுத்தியா? இல்லத்தான், நான் எடுக்கவே இல்லத்தா. பொய் சொல்லாத. அத்தாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, அத்தாவுக்கு அப்படின்ட்டு அவனுக்கு விளாச வேண்டியது. வேற யாரும் அந்த வீட்டுக்கு? நீ மட்டும்தான் இருக்கிற, எப்படி உண்மையை சொல்ற? பெரும்பால சாத்து வேண்டியது. எப்படி பொய் சொல்லாத, சொல்லுவியா பொய், சொல்லுவியா பொய், சொல்லுவியா பொய்ன்னு போட்டு வாங்குன்னு வாங்கிட வேண்டியது. இல்லத்தான் சொல்ல மாட்டேன் மன்னிச்சுக்கத்தான், அழுது புலம்பி முடிஞ்சு போச்சு மேட்ரு. மறுநாள் காலையில அத்தா ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பாரு, கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல் நின்று கேட்பான், அத்தா இருக்காரா? பின்னாடி இருந்து அத்தா சொல்லுவாரு, சொல்லிடுற அத்தா வெளியே போயிருக்குன்னு சொல்லு, அத்தா கடைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லு, அல்லது கக்கூசு போயிட்டாங்கன்னு சொல்லு. கல்லு குத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்க நினைப்பீங்க நேரத்தைக்கு புள்ளைய போட்டு பெரும்பால சாத்துறோம்ல, அதனால புள்ள உண்மையை பேசுறவன ஆயிரவானு. அது படிக்க மாட்டான் புள்ள. எதை படிப்பான்? இன்னைக்கு செய்றீங்கள, பொய் பேச கத்து கொடுக்குறீங்களே, உங்க லைஃபுக்கு, உங்க தேவைக்கு, உங்க கஷ்டத்துக்கு எதை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறீர்களோ அதுதான் பிள்ளைகளின் உள்ளத்தை தைக்கும். உங்களின் வார்த்தை தைப்பதை விட உங்களுடைய செயல்பாடு தைக்கும். நீங்க முதல்ல ஒழுக்கம் உள்ளவனா மாறினால், நீங்கள் முதலில் பொய் பேசாதவர்களாக மாறினால் உங்கள் குழந்தை ஒழுக்கம் உள்ளவனாக வளருவான், உங்கள் குழந்தை பொய் பேசாதவனாக வளருவான். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
ஆரம்பத்தில் சின்ன வயசுல நீங்கள் படித்த சில செய்திகள், ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நீங்க கேட்ட சில செய்திகள், ரெண்டையும் உங்களுடைய அறிவில் அப்படி இடம் போட்டு பாருங்க. எது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும் தெரியுமா? எதை சின்ன பருவத்தில் படிச்சோமோ அது இன்னைக்கு நினைவுபடுத்தி சொல்லுவோம். 15 வயசுல, 20 வயசுல, 30 வயசுல எங்க அம்மா அன்னைக்கு அப்படி சொல்லுச்சு, எங்க அத்தாவோட போயிருக்கும் இப்படி நடந்துச்சு. இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில அப்படி சொல்லுங்க. ஒரு 40 வயசு ஆளை கூப்பிட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில உங்க அத்தா என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் சொல்லுன்னு சொன்னா என்ன சொன்னாரு ஒண்ணு நினைவில்லையம்மோ. ஆனா 5 வயசுல அத்தா பேசினது, 4 வயசுல அம்மா கூட டூர் போனது, 10 நம்ம சின்ன பருவத்துல எதுவெல்லாம் நம்ம அனுபவிச்சோமோ அதுவெல்லாம் நம்ம உள்ளத்துல உட்காரும். அப்ப நம்முடைய பிள்ளைங்களுடைய உள்ளத்துல நல்ல பண்புகள் போய் உட்காரணும். பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் செய்தி, பெற்றோருக்கான மிக முக்கிய கடமை, அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பணம் கட்டுறதை விட உங்களுடைய மடியிலே அவன் தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது, உங்களின் தோள்களிலே அவனை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த பொழுது, அவன் அறியா குழந்தையாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை அரவணைத்து நீங்கள் முத்தமிட்டுக் கொண்டிருந்த பொழுது, அந்த நேரத்திலே நீங்கள் பண்பாடோடு நடந்தால், நீங்கள் ஒழுக்கத்தோடு நடந்தால், ஒழுக்கம் கெடுவதற்குரிய அத்தனை வாசல்களையும் இறுக சாத்தி இருந்தால், உங்கள் குழந்தைகளும் பண்பாடுடையவர்களாக, உங்கள் குழந்தைகளும் ஒழுக்கமுடையவர்களாக, உங்கள் குழந்தைகளும் தீமைகளிலிருந்து விலகி நன்மையின்பால் நடைபோடக்கூடியவர்களாக மாறுவார்கள். அப்படி மாறணும்னா உங்களை நீங்க மாத்துங்க. சாதாரணமா எல்லா குடும்பத்திலையும் பாருங்க, ஒரு அம்சத்தை நீங்க பொதுவா பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் பெரும்பாலான வீடுகள்ல, 99% வீடுகள்ல ஒரு மகன் அல்லது ஒரு மகள் தனது தந்தையை அழைக்கும் பொழுது எப்படி அழைப்பார்? மரியாதையா தான் அழைப்பாங்க. எல்லா வீட்லயுமே அத்தா வந்தாங்க, எத்தா சாப்பிட வாங்க, வாப்பா உட்காருங்க, வாப்பா உம்மா கூப்பிடுறாங்க, அந்த மரியாதையான சொற்களோடு பயன்படுத்துவார்கள் குழந்தைகள். உம்மாவை பத்தி பேசும்போது பாருங்க, அம்மாவிடத்துல இது மாதிரி வாங்கம்மா, இருங்கம்மா, உட்காருங்கம்மான்னு அம்மா மாதிரியே சிரிப்பாங்க. ஏன்னா இங்கம்மா வாங்கம்மா போங்கம்மான்னு ரொம்ப மரியாதையா கிடக்குன்னு அம்மா பார்த்து புள்ள மரியாதையா பேசுற அம்மாவுக்கு சிரிப்பாரு. எதனால? அப்படி பிறந்ததுல இருந்து புள்ள எப்படி பழகுது? வாமா போமா உட்காருமா போமா, ஏதோ சொன்னா போமா அம்மா, அவ்வளவுதான். அது மரியாதை கிட்ட வார்த்தை தான், அப்படிலாம் நினைக்க மாட்டோம். சின்னதுல இருந்து இப்படியே பழக்கம். எதனால? தந்தையை மரியாதையோடு அழைக்கக்கூடிய குழந்தை தனது தாயை மரியாதையற்ற வார்த்தைகள், அதுக்காண்டி மரியாதையை குறைக்கணுன்றதுக்காண்டி இல்லை, அப்படி ஒரு வார்த்தை மரியாதை குறைவு என்று நாம் எதை கருதி கொண்டிருக்கிறோமோ அந்த வார்த்தையில தாயை பேசுறதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பம் தான், கணவன் மனைவி தான் காரணம், தாய் தந்தை தான் காரணம். தாய் என்ன பண்றா? தந்தை கணவனை பார்த்து பேசுறான், புள்ள வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான், புள்ளைய புருஷனை பார்த்து பேசும்போது எப்படி பேசுறா? புருஷன் வாங்க கூப்பிடுறது இல்லை, உட்காரு அங்க போ இங்க சொல்றது இல்லை, வாங்க உட்காருங்க இருங்க ஏங்க என்னங்க ஒரே இங்க போட வேண்டியது. அம்மாக்காரி யாரை பார்த்து இங்க போடுறாலோ புள்ளையும் அதே ஆளை இங்க போடு. புருஷன்காரர் என்ன பண்றாரு? பொண்டாட்டியை பார்த்து வா உட்காரு போ, அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா வா போ. அத்தாக்காரர் அம்மா எப்படி கூப்பிடுறாரு? வா போன்னு. அப்ப இந்த பார்ட்டியை வா போன்னு கூப்பிடணும், அந்த பார்ட்டியை வாங்க போங்கன்னு கூப்பிடணும். குழந்தைகளுடைய உள்ளத்துல இதான பதியுது. வேற எதனால புள்ள பேசுது? நீங்களா சொல்லி கொடுத்தீங்க? இங்கன்னு சொல்லும்போது அம்மா பார்த்து இங்கன்னு தொலைச்சு போடணும்னு சொன்னீங்க. பிள்ளை இயல்புல அப்படி பேசுது. காரணம் என்ன? குடும்பத்துல எதை பார்க்குதோ அதுதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அப்ப குடும்பத்துல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்ப நீங்கள் ஒழுக்க சீரா ஆளுங்க. முதல்ல குழந்தைக்கு முன்னாடி பழகும் பொழுது, குழந்தைக்கு முன்னாடி பேசும்போது ஒழுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய, பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள், செயல்பாடுகள், நடைமுறைகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் குழந்தை அதற்கு தகுந்தாற் போன்று நடக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிரு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சமூகத்திலே கட்டி காக்கப்பட்ட ஒழுக்க விழுமியங்கள் இன்றைக்கு காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆண் பெண் தவறுகள் இருந்துச்சு, எல்லா காலத்திலும் இருந்துச்சு. மனுஷன் இன்றைக்கு தோன்றினாலும் அன்றிலிருந்து ஆண் பெண் என்ற உறவு இருக்கிறது, பாலியல் சிந்தனை இருக்கிறது, அதிலே நேரான முறையில தமது உணர்வுகளை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அதுல தப்பு செய்யக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா காலத்திலும் இருக்கு. ஆனா இப்போ இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத அளவிற்கு இந்த ஆண் பெண் ஒழுக்க ரீதியான காரியங்கள் சிதைந்து போனது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் அது மாதிரி செய்தி இல்லாமல், எந்த தெருவுக்கு போனாலும் தெருவுக்குள்ள நுழைஞ்சா 2 கதை இருக்கும். அந்த பிள்ளை அங்க போயிடுச்சான், இந்த பிள்ளை இவனோட போயிடுச்சான், அந்த பையன் அதை தப்பு பண்ணிவிட்டானா. இந்த பாலியல் ஒழுக்க ரீதியாக
நமது குழந்தைகள் தவறு செய்கிறார்கள், திருமண பந்தத்தை உடை தெரிகிறார்கள், அந்நிய ஆடவரோடு ஓடி செல்கிறார்கள், இது மாதிரியான செய்திகள் அதிகமாக கேள்விப்படும். அதிகமான செய்திகளை இது மாதிரி நம்ம சந்திக்க இன்றைக்கு நடக்கிறது. காரணம் என்ன? இதுக்காக பெற்றோர்கள் செய்துவிட்ட காரியங்கள் என்ன? புள்ள போயிட்டாங்க, நம்ம புள்ள நம்மளை விட்டு ஓடி போயிடுச்சு, உட்கார்ந்து மூலையில் உட்கார்ந்து அழுகுறாங்க. என் புள்ள போயிட்டானே, இப்படி தலையில மண்ணெல்லி போட்டுட்டானே, தலை நிமிர்ந்து தெருவில் நடக்க முடியல, எல்லாரும் காரி துப்புறாங்களே, கேட்கவே பார்க்க அசிங்கமா இருக்குதே, யார் முகத்திலையும் முழிக்க முடியலையே. இன்னும் சில பெற்றோர் எல்லை மீறி தமது பிள்ளைகள் செய்த அந்த குற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாமல், அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் விஷத்தை வாங்கி ஊத்தி மொத்த குடும்பமும் செத்து போனதெல்லாம் பத்திரிகையில பார்த்தோம். இவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அங்கே புலம்பல்கள் மட்டும் கேட்குது. மேடைக்கு மேல பல பேர் பேசுறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, சரி பண்ணணும். ஊருக்கு தெரிஞ்சதுன்னா ஊர் ஜமாத்தை கூட்டுருவாங்க, ஜமாத்தை கூட்டி விசாரணை வையுமாங்க. இப்படி எத்தனையோ விதமான பேச்சுக்கள் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு பெற்றோர் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பெற்றோராக இருக்கிற நமது கரத்திலே குழந்தைகள் நம்முடைய ஆளுகையின் கீழ் இருந்தாங்களே, அப்ப அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்காம விட்டு அவங்க ரெக்கம் முளைச்சு பறந்த உடனே ஆளா பறந்துட்டானு புலம்பு. யாரு காரணம்? நம்முடைய பங்களிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய காரணங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பெற்றோர்களுடைய பங்கும் அதுல இருக்கு. எங்கெல்லாம் இந்த தப்பு நடக்குதோ அதுல கணிசமான இடங்களில் பெற்றோருடைய தவறினால் தான் இந்த தவறு நடந்திருக்கிறது என்பதனை வெளிப்படையா நாம பார்க்க முடியுது. இது மாதிரியான காரியத்தை தடுக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சோம்? ஆம்பளைன்னா என்னத்தை, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை தானே அவன். பொம்பளைன்னா என்னத்தை தான் நம்ம பாசமா வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் அவளுக்கு பெண் என்ற உணர்ச்சி உண்டா இல்லையா? பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் வருமா இல்லையா? அதையெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. என் புள்ள சில பேர் பல பேர் தப்புக்கு மெயின் காரணம் என்னன்னா பிள்ளைகள் மீது அக்கறை காட்டுறது இல்லை. பல பெற்றோர் கரெக்டா நான் அக்கறை காட்டுதானே, அக்கறை இல்லாமலா பிள்ளைய படிக்க வச்சேன், அக்கறை இல்லாமலா பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அக்கறை இல்லாமலா பிள்ளைக்கு டூ வீலர் வாங்கி கொடுத்தேன், அக்கறை இல்லாமலா பிள்ளைய அப்படியே ஊட்டி கொடைக்கானல் டூரு கூட்டிட்டு போனேன், என் புள்ள மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது அப்படிம்பாங்க. ஆனா இதுவெல்லாம் அக்கறைக்கு எடுத்துக்காட்டு இல்லை. இது இவ்வளவு தூரம் அக்கறை காட்டக்கூடிய ஆளு நம்ம புள்ள தப்பு செஞ்சிருவாளோன்னு யோசிச்சதே கிடையாது யாரும். ஊர் உலகத்துல பல செய்தி கேள்விப்படுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு, இந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு, அப்படியா போயிடுச்சு, என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காளோ அப்படின்னு ஒரு திட்டிட்டு போயிட வேண்டியது. சரி, நமக்கு அந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறாளே, நமக்கு அந்த வயசுல ஒரு பையன் இருக்கிறானே, அந்த வீட்டுக்குள்ள பொண்ணு போனது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பொண்ணு போயிடக்கூடாது அப்படின்னு என்றைக்கா யோசித்திருக்கிறாங்களா என்று சொன்னால் பல பேர் இப்படி நம்ம புள்ள அப்படி செய்ய மாட்டான் எழுதி கொடுத்துருக்கான் உங்களுக்கு. அப்படி சொன்ன எந்த வீட்டுல எல்லாம் புள்ள போயிருக்குதோ அந்த வீட்டு ரெக்கார்டை எடுத்தீங்கன்னா அந்த பெத்தவங்க இப்படி சொல்ற ஆட்களா இருந்திருப்பாங்க. என் புள்ள அப்படி கிடையாது, என் புள்ள அப்படி கிடையாதுன்னு நினைச்சா பிள்ளைய பத்தி கவலைப்பட மாட்டீங்க, அக்கறை எடுக்க மாட்டீங்க, கண்காணிக்க மாட்டீங்க. தப்பு செய்யக்கூடிய வாசல் எங்க இருக்குது அதை அடைச்சு வைப்போமே என்ற நினைப்பு உங்களுக்கு வராது. எப்போ என் புள்ள அப்படி கிடையாது நினைச்சா, என் பிள்ளையும் புள்ள தானே, அவன் அழி கிடையாது, அவன் 9 கிடையாது, அவன் ஆம்பளை தானே, அவன் பொம்பளை தானேன்னு நீங்க நினைச்சா இது எங்கெல்லாம் இந்த ரூட் இருக்குது, எங்கெல்லாம் இந்த வாசல்ல தப்பு செய்யறதுக்கான வாசல் திறந்திருக்கு அதை பாப்பீங்க. பாக்குறோமா? இன்னைக்கு எத்தனை வாசல்கள், நாமே வழியை திறந்து கொடுத்த வாசல்கள் எத்தனை. நம்ம புள்ள அறியாத வயசுல போய் விழுந்துட்டாங்களோ அது ஒரு விதம். ஆனால் அறிந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள், அந்த வயதை கடந்து வந்திருக்கிற 40 வயது 45 வயது 50 வயதுல இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் நாம இந்த பருவத்தில் எப்படி இருந்தோங்கிறதெல்லாம் யோசிக்க மறந்து விட்டு நம்மையும் அறியாமல் நாமே இந்த ஒழுக்க ரீதியான காரியங்களில் நமது பிள்ளை கெட்டு போவதற்கான வாசலை பெற்றோர்கள் திறந்திருக்கிறார்கள். படிப்பு படிக்கிறதுக்கு பிள்ளை அனுப்புறாங்க, படிப்பு தேவை, மறுக்க முடியாது, ரொம்ப அத்தியாவசியமானது. படிப்பை விட கற்பு தேவையா இல்லையா? படிப்பை விட ஒழுக்கம் தேவையா இல்லையா? படிப்பை விட நமது பிள்ளையினுடைய உயிர் முக்கியமா இல்லையா? படிப்பை விட நமது பிள்ளையினுடைய ஈமான், இறை நம்பிக்கை முக்கியமா இல்லையா? படிப்பு தேவைன்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு படிப்பு இல்லாம முடியுமா? பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்,
பெரிய கலெக்டர் ஆக்கணும், பெரிய டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளை எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுவா, அதுக்காக வேண்டி நான் என்னத்தை வேணாலும் கஷ்டப்படுவேன். கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சேல, படிப்பதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு நீங்கள் தேர்வு செய்த கல்லூரிகள் எப்படி ஆலோசித்தீர்களா? ஆய்வு செஞ்சீங்களா? ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் கலந்து படிக்கக்கூடிய கல்லூரியில கொண்டு பிள்ளைங்களை விட்டுற வேண்டியது. 18 வயசு 20 வயசு, அந்த வயசு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த வயசு ஏற்கு மாறாத்தான் சிந்திக்க வைக்கும். வயசு அப்படி. ஆளு நல்ல ஆளு, குடும்பம் நல்ல குடும்பம், பிள்ளை பேர்லாம் பேச்சுலாம் நல்லா இருக்கும். ஆனா பிள்ளைக்கு வயசு 60 இல்லையா, 20 இல்ல. 20 வயசுக்கு என்ன கோளாறு உண்டோ அந்த கோளாறு இருக்குமா இல்லையா? சின்ன சின்ன வாய்ப்புகள். காலேஜ் விட்டு வெளியே உள்ளுக்கோ உட்கார்ந்து இருக்கும் போதே வாத்தியார் கொஞ்ச நேரம் வராம இருப்பார். 10 மணிக்கு பீரியட் ஆரம்பிக்கும். அவர் வெளியே உட்கார்ந்து சக வாத்தியார்களோடு அரட்டை அடிச்சுட்டு வடை போண்டா டீயை குடிச்சுட்டு 1/4 மணி நேரம் லேட்டா வருவார். இந்த 1/4 மணி நேரம் இங்க என்ன நடக்கும்? அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பேச்சு தொடரும். அப்படியே கொடுக்கிற வாங்க பரிமாற்றம். அங்க இருந்து முடிச்சு வெளியில போவாங்க, இன்டர்வல் டைம், அதுல பேச்சு தொடர்பு. சாப்பிடுறதுக்கு கேப்பு, அதுல பேச்சு தொடர்பு. கல்லூரியை முடிச்சு வெளியில வந்த உடனே வெளியில டீ கடை ஒண்ணு இருக்கும், அங்க உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். ஆங்காங்கே இந்த ஆண்களும் பெண்களும் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. எங்க? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் பாருங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து படிக்கிற மாதிரியான வாசல் திறந்திருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அங்க 2 வீலர்ல 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய காட்சி இல்லாமலே இருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்ல, 2 ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்ல, ஒரு பையனும் ஒரு பொண்ணு சேர்ந்து வருவான். ஒரு 50 பேர் படிச்சா ஒரு 15 பேராவது 2 ஜோடி ஜோடியா வர்ற காட்சியை பார்க்கிறோம். நல்லா தெரியுது, ஜோடியா நடத்தப்படக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. புள்ள கெட்டு போயிருவான், ஆசை வார்த்தை காட்டுவான், சிரிச்சு பேசுவான், வீட்டில் எப்ப பார்த்தாலும் திட்டி இருப்பீங்க. அது ஒரு பெரிய மைனஸ். பல பல பிள்ளைங்க தலைமுறைக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன? வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பெரிய சிஐடி ஆபீசரா தான் இருப்பாங்க. அம்மாவும் அத்தாவும் அதை செய்யாத, அவங்க போகாத, அதை திங்காத, டீல போடாத, அதை பண்ணாத, எப்ப பார்த்தாலும் அவன் செய்யற தப்புக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு எப்படி சொன்னாங்க? அது மாதிரி இன்னைக்கு சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு வண்டி எடுத்துட்டு போய் நேரில் போய் சொன்னாங்க, சொல்லுங்க, அவசரம் தானே. வீட்டுல பாட்டி மௌத்தாயிட்டா எப்படி சொல்றது? பாட்டி மௌத்தானது எவ்வளவு முக்கியமான மேட்ரு. இந்த மேட்ரை போன்ல தான் சொல்லுவியா? நேரில் போய் பிள்ளைய கூட்டிட்டு வர வேண்டாம்? நேரில் போய் அல்லது காலேஜுக்கு போன் இருக்க தானே செய்யும். எந்த காலேஜாவது போன் இல்லாத காலேஜ் இருக்குதா? காலேஜுக்கு டைல் பண்ணுங்க, நம்பர் அடிங்க. இது மாதிரி இந்த செக்ஷன்ல இந்த இதுல படிச்சுக்கிட்டு இருக்க இந்த பிள்ளையினுடைய உறவினர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அனுப்பி வைங்க சொல்லுங்க. அதையெல்லாம் சொல்றது இல்லை. வழி இருக்குது, வழியை பூரா அப்படியே கண்ணை மூடிக்க வேண்டியது. வழி இல்லாத மாதிரி பூனை தலையை கவுத்துக்குச்சுன்னா உலகமே இருட்டாயிடுச்சுன்னு நினைக்குமான்னு சொல்லுவாங்க அந்த கதையில. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கெட்டு போறதுக்கான வாசல் செல்போன். பிள்ளைய கான்டாக்ட் பண்றதுக்கு யார் கான்டாக்ட் பண்ணா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் கான்டாக்ட் பண்ணி இருக்கிறாங்க? யாரும் செல்போன் வாங்கி கொடுத்து 1 வருஷம் ஆயிருக்கும். ஒரே ஒரு தடவையாவது வாங்கி கொடுத்த பெத்தவங்க பிள்ளையோடு செல்போன்ல பேசியிருப்பாங்களான்னா பேசிருக்க மாட்டாங்க. ஆனா பிள்ளை 24 மணி நேரம் பேசும். பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கும். அப்பங்காரன் பேசல, அம்மாக்காரி பேசல, அண்ணங்காரன் பேசல, மாமங்காரன் பேசல, தாத்தா பேசல, பாட்டி பேசல. ஆனா பிள்ளை எப்ப பார்த்தாலும் ஒரே போன்ல உட்காந்துருக்கு. என்ன காரணம்? யோசிக்க வேண்டாமா? எதுக்கு ஒரே பேச்சு? யாரு பேச்சு? என்ன நம்பர்? எங்க இருந்து வந்துச்சு? என்ன பேசுறா? அப்ப பேசுற ஆளு யாரு? பிள்ளை டிமிக்கி கொடுக்குற வயசு தேவையில்லாம செல்போன் வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு கெட்டு போறதுக்கு வாசலை திறக்க வேண்டியது. அங்கிட்டு ஸ்கூல்ல தொடர்பு ஏற்படும். நம்பரை கொடுத்தாச்சா அவங்க 2 பேரும் அப்படியே தனிமையில நைட்டு 12 மணிக்கு கக்கூசில் உட்காந்து பேச்சு சேர்த்தங்க. நைட் 12 மணிக்கு அப்படி பேசுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன? 12 மணிக்கு பேசுற மேட்டரா இருந்தா பதட்டத்தோடு கூடிய மேட்டரா இருக்கும். 12 மணி தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் போன் வந்துச்சுன்னா எதுக்கு போடுவான்? சாப்பிட்டீங்கன்னு கேட்கறாங்க போடுவான். எப்படி தூக்கம் வருதான்னு கேட்கறாங்க போடுவான். ஏதாவது ஆத்திர அவசரம் ஆக்சிடென்ட் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு உடனே கிளம்பி வா, அதுக்கு தானே போடுவான். இப்போ 1 மணி நேரம் உட்காந்து சாவகாசமா கக்கூசில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறிய. கவனிச்சிங்களா? நீங்க கவனிக்கிறது இல்லை. இப்ப செல்போனை கொடுத்து பிள்ளைங்களுக்கு எடுக்கிறோம். இன்னும் பல பேர் என்ன பண்றோம்? அக்கம் பக்கத்து வீடுகள்ல அல்ல சொல்றான், சில பேர் சில குழந்தைகள் உங்களை அண்டி வளருவாங்க. குழந்தை பருவத்தில் அப்படியே வளர்ந்து வருவாங்க. நீங்க தூக்கி வளர்த்திருப்பீங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பான். ஆனா அந்த சின்ன பிள்ளை வளர்ந்து 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 வருவான்ல. சின்ன பிள்ளையா இருக்க மாட்டான்ல. உங்களுக்கு 20 வயசா இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு அவனுக்கு ஒரு 2 வயசு வச்சுக்கோமே. நீங்க 30 வயசா இருக்கும் போது அவன் 10 வயசு ஆயிரும். நீங்க 35 வரும்போது அவன் 15 ஆயிரும். நல்ல விவரமான ஒரு வாலிபனா வந்துருவான்.
பெரும்பாலான குடும்பத்துல அக்கம் பக்கத்து வீடுகள்ல இது மாதிரி சின்ன வயசுல ஒரு குழந்தையோடு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா பக்கத்து வீடு மேல வீடு கீழே வீடு, அவன் 40 வயசு ஆளா இருந்தாலும் அந்த 20 வயசுல எப்படி இந்த பெண்ணோடு வந்து பேசுவானோ பழகுவானோ இருப்பானோ அதே மாதிரி தொடர்புகள்லாம் தொடர்ந்து நீடிக்கிறது. அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு ஹுலும், அவங்க வந்து அந்த பருவத்தை அடைகிற வரைக்கும் தான் நீங்க அவங்களோடு நெருக்கமா இருக்கிறதுலாம். அதுக்கு பிறகு நீ வளர்த்து எடுத்து ஆளாக்கின பிள்ளையா இருந்தாலும் அவன் வேற பிள்ளைனா வேற பிள்ளை தான். உன் சொந்த பிள்ளை சொந்த பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளையா தான் டீல் பண்ணணும். பல பேர் பண்றது இல்லை. நம்ம கண்ணெழுதுல பார்க்க வளர்ந்த பிள்ளை இவனை போட்டு திரைக்கு அப்பால நிப்பாட்டி விடுறதா, இவனை போட்டு வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டே கேள்வி கேட்டு அனுப்புறதா. நம்ம வீட்டுல தின்ன பிள்ளை, இவனுக்கு நான் ஊட்டி விட்டுருக்கிறேன், இவனுக்கு நான் வந்து எல்லா சேவையும் செஞ்சு விட்டுருக்கிறேன். இந்த பிள்ளைய போட்டுக்கிட்டு மற்ற பிள்ளைங்களை மாதிரி மற்ற ஆட்களை மாதிரி டீல் பண்ண முடியுமான்னு அடுப்படி வரைக்கும் வந்துட்டு போவான். சரி, நீங்க மட்டுமா இருக்கிறீங்க வீட்டுல, உங்களுக்கு வயசு வந்து ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். பார்த்து கண்டுக்கான பல பேர். பக்கத்து மேல விட்டு பையன், நல்ல பையன், ரொம்ப தங்கமான புள்ள, பையனா இல்லை அதை பாருங்க, புள்ள தங்கமான புள்ளதான், புள்ள யோக்கியமான புள்ளதான். ஆனால் தனிமை வந்து விட்டால், வாலிப வயசு வந்துருச்சுன்னா அது தேவையில்லாத கோளாறு செய்யும்னு அது புரிய வேண்டாமா ஒருத்தனுக்கு? அதை கவனிக்கிற மேல விடு சின்ன விடு மாமா மாமி, மாமான்னு சொன்னோன்னு மாமா ஆயிடுவானா, மாமின்னு சொன்னோன்னு நிஜமா நீங்க மாமி ஆயிடுவீங்களா? யாரு மாமா யாரு மாமி? சொந்த மாமா தான் மாமா, சொந்த மாமி தான் மாமி. சும்மா பேச்சுக்கு மாமான்னு கூப்பிட்டவனு மாமா ஆயிட மாட்டான், மாமின்னு கூப்பிட்டவனு மாமி ஆயிட மாட்டாங்க. அப்போ ஆம்பளை பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்க இருப்பாங்க, வளர்ந்த பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய சகஜமா உள்ள உழவ வேண்டியது, கடைசியில் ஒரு நாள் தலையில துண்டை போட்டு ஆள வேண்டியது. அவன் நல்ல பிள்ளைன்னு விட்டேனே வீட்டுக்குள்ள, நான் தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு விட்டேனே வீட்டுக்குள்ள, இப்படி நாசம் பண்ணி விட்டானே, பண்ணத்தான் செய்வான். அதான வயசு, அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்ப இது மாதிரி பல விஷயங்கள்ல இந்த வாசல்களை அடைத்து வைப்பதில் நாம் செய்யக்கூடிய தவறு, நமது பிள்ளைகளை நாமே அறியாமல் நமது பிள்ளைகளை வழிகெடுத்து பாலியல் ரீதியான தவறுகளை தள்ளிவிட்டு அவர்களை நாசமாக்குவதற்குரிய வேலைகளை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடுவோம், அனுப்பி விடும்போது ஆட்டோவுக்கு பேசி விட்டுருவார். டெய்லி ஒருத்தன் வருவான், ஆட்டோ வந்து கூட்டி கொண்டு போய் கல்லூரியில் விட வேண்டியது. டெய்லி ஒத்த ஆளா வந்துட்டு ஒத்த ஆளா கொண்டு பிள்ளைய விட்டுட்டு வருவான். எத்தனை நாளைக்கு தான் பேசாம உங்கனா கட்ட மாதிரி இருப்பாங்க? பேசத்தானே செய்வாங்க. முடிஞ்சு போச்சு, டிரைவரோட போயிட்டாரு, எலக்ட்ரீஷியனோடு போயிட்டாரு, கடையில வேலை பார்க்குற பையன் வீட்டுக்கு சாமான் அனுப்பி விடுவாங்க. டெய்லி ஒரே பையன் அனுப்பிவிட வேண்டியது. சின்ன பையன் தானே, 12 வயசுல இருப்பான் பையன், சின்ன பையன் தானே, வீட்டில் போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுறான், வீட்டில் அக்காட்ட போய் டீ வாங்கிட்டு வந்துடுறான், அங்கே போய் இந்த சாவி வாங்கிட்டு வந்துடுறான், அப்படி அனுப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அக்காவோட அவன் போயிருப்பான். அதுக்கு இங்கே கிடந்து கூப்பாடு. இது எல்லாம் வழி. இது நமக்கு வெளிப்படையா பார்க்கும்போது கேலியா கிண்டலா தெரிந்தாலும், இந்த வாசலை திறந்து வச்சா நாம நமது குழந்தைகளை நாசமாக்குறோம், நமது குடும்பத்து பெண்களை நாசமாக்குகிறோம். இந்த வழிகளை எல்லாம் அடைக்க இதெல்லாம் விட பெரிய மேட்ரு. சின்னஞ்சிறு பருவத்தில் நம்ம வீட்டில் தொலைக்காட்சிங்கிற பேர்ல வந்து உட்கார்ந்துருக்க முசீபத்து, அந்த முசீபத்தில் நடக்கக்கூடிய ஆடல் பாடல் கூத்து கும்மாளம், அதையெல்லாம் அப்படியே காட்டி 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 உள்ளத்துல வளர்த்து அது ஒரு பெரிய தவறே இல்லைங்கிற மாதிரி பிள்ளைகளுடைய உள்ளத்துல பதிய வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் அவன் சின்ன வயசுல என்னத்தை படிச்சானோ, எது உள்ளத்துல உட்கார்ந்துச்சோ, அது அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அப்ப நாம பெரிய அளவுல வருத்தப்பட்டு கஷ்டப்பட வேண்டிய சூழலுக்கு ஏற்பட்டு போயிடும். அதனால பெற்றோர்களுடைய கடமையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை என்னவென்று சொன்னால், அறிவை கொடுப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதுக்கு எவ்வளவு அக்கறை காட்டுறீங்களோ, அதையெல்லாம் விட அதிகபட்சமான அக்கறை நமது குழந்தைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக, பண்பாடு உடையவர்களாக, இரையச்சம் உடையவர்களாக, மார்க்க பேணுதலுடையவர்களாக, அல்லாஹ்வை பயந்து தனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியதற்கான சூழ்நிலைகளை சின்னஞ்சிறு பருவத்தில் உருவாக்கணும். பிள்ளைங்களை வளர விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெட்ட நினைச்சா முடியாது. வளரும் பருவத்தை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை மாத்துங்க, நீங்க ஒழுக்கமுள்ளவர்களா மாறுங்க. உங்க பேச்சை எடுத்துங்க. சில பிள்ளைங்க வாயை திறந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். சில பிள்ளைங்க இடத்துல அப்படி ஒரு பேச்சை பார்க்க முடியாது. நாம கூட அந்த மாதிரி வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது மாதிரி வார்த்தையை சில சின்ன பிள்ளைங்க 4 வயசுக்குள்ள அப்படி பேசுறான் பல இடத்துல. என்னடா ஆய்வு செஞ்சு பார்த்தா வீட்டுல அத்தாக்காரரு கோவம் வந்து அம்மாவை இழுப்பார்ல, 2 இழுப்பு இழுத்துனா கூட மேட்ரு ஓஞ்சு போயிடும். ஆனா இழுக்கும் போதே அப்படி ஒரு 4 வார்த்தையை விட்டு தான் இழுப்பார். அதை புள்ள அப்படியே கிரகிச்சுக்குவோம், வெளியில வந்து சொல்ல வேண்டியது. அப்படி கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை அதுதான் அதிகம் இருக்கிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமாங்கல, சின்னஞ்சிறு பருவத்தில் எப்படி வளர்க்கிறோமோ அப்படிதான் குழந்தைகள் பின்னாடி உருவாவாங்க. உருவான ஏற்படக்கூடிய விளைவு என்ன? மறுமையில குற்றவாளியை அனுப்பிங்க. யாருலா
என் பெத்தவனுக்கு தெரியும், அவனுக்கு அறிவு இருந்துச்சு, பக்குவம் இருந்துச்சு. நான் அறியாத பருவத்தில் இருந்தேன். எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்காமல் கற்றுக் கொடுக்க கூடாததையெல்லாம் கற்றுக் கொடுத்து என்னை வழிகெடுத்திருக்கிறார்கள். எனக்கு நீ வேதனையை தர்ற மாதிரி எங்க அப்பனுக்கு ஆத்தாவுக்கு 2 மடங்கு வேதனை விடலாம் அப்படின்னு நம்முடைய பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகள் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே எதிர் சாட்சியாக வந்து நிற்க கூடாது என்று விரும்பக்கூடிய பெற்றோராக இருந்தால் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் ஒழுக்கம்தான், நல்ல ஒழுக்கம்தான், நல்ல பண்பாடு தான். அப்படிப்பட்ட பண்பாடு உடையவர்களாக நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. அவற்றை எல்லாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோர் பல விஷயங்களை கற்றுத்தர்றாங்க, ஆனா அதுல அலட்சியப்படுத்துறோம், வெறுப்பு காட்டுறோம். மற்றவங்க ஒரு காரியத்தை சொன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளும், பெற்றவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தால் அதை எடுத்துக்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. படிக்கிறத பாருங்க, படிச்சு ஒரு வீட்டில் பெற்றவங்க படிச்சவங்களா இருப்பாங்க. ஸ்கூலுக்கு புள்ள போயிட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனா பல குடும்பத்தில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. என்ன காரணம் தெரியுமா? எங்கெங்க நாம சொன்னா எங்க கேட்குதுவோ, அதுக்கு காசை கட்டி டியூஷன்ல சேர்த்தாதான் அப்படின்னு ஆட்களை காசை கட்டி வெளியில விட்டு படிக்க வைக்கிறோம். என்ன காரணம்னா பிள்ளைங்க வந்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு டிஸ்டன்ஸ் உருவாயிடுச்சு, ஒரு இடைவெளி உருவாகிறது. இந்த இடைவெளி எல்லாம் அடைக்க வேண்டிய கடமை பெற்றவங்களுக்கு தான் இருக்கு. பிள்ளைங்க அடக்க மாட்டாங்க. பெற்றவங்க வந்து அதை அடைச்சு பிள்ளைங்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தணும். குழந்தைகளும் பிள்ளைகளும் தம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு பெற்றவங்க நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களை அலட்சியப்படுத்திடக்கூடாது, அவங்களை அசிங்கப்படுத்திடக்கூடாது. பாலியல் ரீதியான ஒழுக்க ரீதியான காரியத்தில் நாம தவறு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு அவங்க நாணி தலை குனிகிற மாதிரி ஆயிரும், அவங்க தெருவில் நடமாட முடியாது. அதையெல்லாம் பிள்ளைங்க உணரணும். பிள்ளைங்களுடைய பொறுப்பு என்ன? பெற்றவங்க நம்மளால கேவலப்பட்டு நிற்க கூடாது. பெற்றவங்க மட்டுமில்லை, பொதுவாக ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னுடைய பொறுப்புக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ அவங்க என்னால கேவலப்படக்கூடாது. நான் ஒரு தலைவனா, நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் எனக்கு கீழே இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை பாதிக்க கூடாது. நான் செஞ்ச காரியத்தை அவன் தலையில தூக்கி சுமக்கிற மாதிரி ஆகும். என்னடா அவன் தலைவர் செஞ்சு விட்டார், அவங்கள உன் தலைவர் பெருசா பிரீத்தினியல, உங்க அம்மை அப்படி இப்படின்னு இந்த கூடுகட்ட காரியத்தை பண்ணி விட்டானேன்னு தலைவன்ட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க. தப்பு செஞ்சவன் நானா இருக்கலாம், ஆனால் அந்த தப்பை தூக்கி சுமக்கக்கூடியவன் என்னோடு பணியாற்றக்கூடிய சக நிர்வாகிகள் தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கும். எனக்கு கீழே எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமது தலையை தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கும். அப்ப தலைவனா இருக்கிற நான் என்ன நினைக்கணும்? நான் செய்யற காரியம் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, யாரும் அவமானப்படக்கூடாது, யாரும் நான் செஞ்ச காரியத்திற்காக வேண்டி பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் யாருக்கு ஏற்படக்கூடாது நான் நினைக்கணும். ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவனும் அவரவருடைய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி அதை யோசிக்கணும். பிள்ளைங்க தங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நாம பிள்ளையா இருக்கிறோம், நாம அசால்ட்டா போயிடுவோம். அடுத்த ஏதோ ஒரு ஆசையில பாசத்துல ஒரு வயசு கோளாறுல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய அந்த பேச்சுல இனிமையில விழுந்து ஓடி போயிருவோம். ஆனா இதை நான் மட்டும் சுமக்க போறது இல்லை, என்ன மட்டும் யாரும் திட்ட மாட்டாங்க, என்னையும் திட்டுவாங்க. என் கூட பிறந்ததுக்காக வேண்டி என் தங்கச்சியுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், ஓடி போகணும் தங்கச்சி ஆம்பளை அப்படின்னு சொன்னா அதை யோசிக்கணும். என் சகோதரனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், போறான்டா இவன் தங்கச்சி தான் ஓடி போயிட்டாலாம் அப்படின்னு சொன்னா என் அண்ணன் தெருவில் கூணி கூணி நிற்பானே, எங்க அம்மா எங்க அத்தா அவங்க தலைநிமிர்ந்து நடக்க முடியாத சூழல் ஏற்படுமே. அப்ப நான் செய்யக்கூடிய இந்த காரியம் எனது குடும்பத்தை பாதிக்கிறது, என் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் பாதிக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தா நாம நம்ம பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவோம். நமக்கு இருக்கக்கூடிய நம்ம இருக்கிற லெவல் என்ன அதை யோசித்து நடந்து கொள்வோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் பெற்றோர்கள் விஷயத்தில் அவங்களை வேதனைப்படுத்துறது இருக்குது. இது மாதிரியான காரியங்களை செஞ்சு அவங்களை வேதனைப்படுத்தினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரும் பாவங்களை பட்டியல் போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுல பெரிய பெரிய லிஸ்ட்ல சொல்லும்போது அல் கபாயிரு அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் பெரும்பாவம் சொல்லி அடுத்து சொல்றாங்க. இப்படி லைனா சொல்லிட்டே வரும்போது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது, அவர்களை சஞ்சலப்படுத்துவது அது பெரும் பாவத்தில் உள்ளது. இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், லஅனல்லாஹு மன் லான வாலிதஹு, யார் தனது பெற்றோரை சபிக்கிறானோ அல்லது சபிப்பதற்குரிய காரணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அவனை அல்லாஹ் சபித்து நாசமாக்கட்டும் அப்படின்னு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அந்த அளவுக்கு பிள்ளைங்க தமது பெற்றோர் விஷயத்துல
எந்த இழுக்கும் ஏற்பட்டுறாம, எந்த மன வருத்தத்திற்கும் ஆளாயிராம அவங்களுடைய திருப்தியை பெறுவதற்குரிய வேலைகளை செய்யும். ஏன்னா நம்ம சின்னஞ்சிறு பருவத்தில் இருக்கும்போது நமக்காக வேண்டிய அவங்க பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக நாம் அதை யோசித்து பார்க்க முடியாது. அவ்வளவு சிரமங்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, நம் மீது அவங்க வச்சிருக்கிற பாசத்தை ஒவ்வொரு பெத்தவனும் அவனுக்கு புள்ள பிறந்து அவன் புள்ளைய வளர்த்து ஆளாக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 18 வயசுல இருக்கிறவன் தன்னுடைய பெற்றோருடைய பாசத்தை நிஜமா புரிய முடியாது. ஒரு 20 வயசுல இருக்கிறவன் உண்மையாகவே தன்னுடைய பெற்றோருடைய பாசத்தை நேசத்தை புரிய முடியாது. அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த பிள்ளைய கொஞ்சம் படிக்க வச்சு அவனை வளர்த்து பருவத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு 40 வயசு அளவுக்கு ஒரு மனுஷன் வரும்போது அப்ப நிஜமாவே நல்லவனா இருந்தா, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவனா இருந்தா, 40 வயதுல வரக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பெற்றோரை பத்தி அப்பதான் நினைக்க முடியும். 20 வயசுல கண்டிப்பா நீங்க நினைக்க முடியாது. 30 வயசுல சாத்தியமே இல்லை. நீங்க குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தையை நீங்க தூக்கி வளர்த்து அந்த குழந்தைக்காக வேண்டி நீங்க கஷ்டப்பட்டு அந்த குழந்தையினுடைய முகத்துல நீங்க முத்தமிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்று வந்த உடனே நீங்க அதை மார்புல தூக்கி போட்டு மருத்துவமனைக்கு ஓடி அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, இப்படித்தானே நம்ம பெற்றவங்க நம்மளை வளர்த்திருப்பாங்க. அப்பதான் உணர முடியும். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பெற்றோருடைய தியாகங்களை உணரும் பொழுது தான் தனது பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய தியாகங்களை செய்யக்கூடிய நேரத்தில் உணர்ந்து பார்க்க முடியும். அதனால அல்லாஹ் கூட அதை சொல்லி காட்டுறான். ஒரு மனுஷன் அவனுடைய பெற்றோருக்கு அவன் உபகாரம் செய்யணும்னு நாம விதிச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவனது தாய் ஹமலத்து உம்முஹு குருஹன் வலாத்து குருஹா, ரொம்ப கஷ்டத்துக்கு மேல பலகீனத்துக்கு மேல பலகீனப்பட்டு அவளை சுமந்தா, ரொம்ப இயலாமையில கஷ்டப்பட்டு சுமந்தா, ரொம்ப பெரிய சிரமத்தை அனுபவிச்சு அவனை பெத்தெடுத்தா, ஏறத்தாழ 30 மாதங்கள் அவனுக்கு பால் ஊட்டி எல்லாம் செஞ்சு அவனை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறா. ரொம்ப பெரிய சிரமத்தை அனுபவிச்சதுனால அவனுக்கு நாம உபகாரம் செய்யணும்னு கட்டளையிட்டு இருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றான், வலம்மா பலக அசுத்தஹு 40 சனத்தன், அவன் ஒரு 40 வயதை அடைகிற பொழுது அப்ப சொல்லுவானா, கால ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்லாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக சாலிஹீன். ரப்பி இறைவா, அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி, எனக்கு நீ செய்திருக்கிற அருளுக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பை தா. வ அலா வாலிதைய, என் பெற்றோருக்கு நீ செய்த அருளுக்கு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு தான். எனக்கு செஞ்ச அருளுக்கு நான் நன்றி செலுத்தணும், என் பெற்றவங்களுக்கு நீ செஞ்ச அருளுக்கு நான் நன்றி செலுத்தணும். நீ அருள் செய்ய போய்தான் அவங்க என்னை வளர்த்தாங்க, நீ அருள் செய்ய போய்தான் என்னை பாதுகாத்தாங்க, நீ அருள் செய்ய போய்தான் என்னை தூக்கி தோல்ல சுமந்தாங்க அவங்க, நீ அருள் செய்ய போய்தான் நான் இப்படி வளர்ந்து ஆளாவதற்குரிய எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. எனக்கு நீ கொடுத்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்தணும், என் பெற்றோருக்கு நீ கொடுத்த அருளுக்கு அதுக்கும் நான் நன்றி செலுத்தினல்ல, அதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தாரான்னு 40 வயது வருகிற பொழுது ஒரு மனிதன் தன் இறைவனிடத்திலே மனமுருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அப்படியானால் அந்த வயதை அடைவதற்கு முன்னர் இருக்கக்கூடியவர்கள் அதை அனுபவத்திலே உணர முடியவில்லை என்று சொன்னாலும் அறிவால் உணர்ந்து சிந்தனையால் உணர்ந்து பெற்றவர்களுக்கு எந்த இழுக்கும் இல்லாமல் தமது வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்